ஹே ஹலோ மே திஸ் இஸ் பிடிஎஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 பார்க்க போகிறோம். கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா கேம் டு அவங்களோட எஃப்எஃப் எபிசோட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். போன பாட்டு இதோட முடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம டேவங்க இருப்பான்ல, அவங்க ஜங்கு கூப்பிட்டுருவோம், அவங்கள்ட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிருப்பான். ஸோ அதோட முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். எபிசோட் 1 பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஒரு பர்சன் பைக்கில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு பர்சனும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கார் போயிட்டுருக்குது, ஒரு பிளாக் கலர் கார். ஸோ அந்த பர்சன் ரொம்பவே அந்த பர்சன்கிட்ட தப்பிக்கணுக்காக வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பர்சன் கீழே விழுந்துடுறாங்க. பயத்தில் பைக்கை கீழே போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பர்சன் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இவ்வளோ தைரியம் தான் எனக்கு பிடிச்ச பர்சன் மேலே கை வைப்பியா, இவ்வளோ தைரியம்டா உங்களுக்கு, இங்கே பாரு, நான் ஒரு மாஃபியா, நீ ஏன் மேலே கை வைப்பியா, எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அதுவும் என் ஃபேமிலியில் கை வைக்கிறியா. அந்த பர்சன் கீழே வந்த பர்சனும், இல்லை நான் எதுவும் பண்ணல, என்னை பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் அவங்க மேலே கை வச்சேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, நீங்கள் அந்த பர்சன்ட்ட கீழே. உடனே நம்ம இன்னொரு பர்சன் உனக்கு எப்பட்றா, அவன் செய்ய சொன்னால் செய்வியா, அவன் கிணத்துல குதிக்க சொன்னால் குதிப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்க, கீழே விழுந்த பர்சன் உடனே, இல்லை அவங்க எனக்கு $1 million தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க ஒரு மாஃபியா, பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேயாங் தான். ஸோ டேயாங் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயப்படுறான். பின்னாடிலேருந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய கன்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்காங்க. உடனே டேயாங், இவனுக்கு இந்த கண்ணெல்லாம் தேவைப்படாது, இவனுக்கு நான் குத்தியக்கும், அன்றைக்கி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ஃபேவரட் பர்சனை அன்றைக்கி எப்பட்றா அவளுக்கு ஷூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எப்பட்றா தைரியம் வந்துச்சு, அவன் என்னோடய ஃபேவரட் பர்சன், உன்னை நான் பண்ண மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த காரில் அவன் தேவங்க ஏறிக்கிட்டு அந்த பர்சன் மேலே அப்படியே ஏற்றி கொள்கிறான். அவன் துடியாக இறந்து போகிறான். அவனுக்கு ரொம்பவே ப்ளீடிங் ஆகி அவன் இறந்து போயிடுறான் அந்த இடத்துலையே. இப்போ அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் பாஸ், இது கொலை கேஸாக போயிட போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டேங்கிட்ட கேட்கும்போது டேங்கொன்னு, இவன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ப்ளீடிங்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்சிடெண்ட் கேஸ் மாதிரி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவன் நேராக மேஷனுக்கு தான் போகிறான், அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே அவன் கிளம்பிடுறான். இப்போ அப்படியே நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்தால், ஸோ டேயாங் ஜங்குக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஜங்குக்கு அவன் வீட்டில் போய் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் என்னை பற்றியே. இன்றைக்கி எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மியாட்ட பேசிகிட்டே இருக்கிறான். மியாவும், அவன் என் ஃப்ரெண்டுடா, அவள்கிட்ட போய் இப்பட்றா அப்படின்ற மாதிரி, நீ வாய மூடுறி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரே திங்கிங் தான் வயனை பற்றியே. ஸோ இங்கே வயன் அவளோட ஸ்டடீஸோட ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆக்சுவலி வயனோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகும் தான் அவளோட எய்ம். ஸோ அதுக்காக அவன் நிறைய எஃபோர்ட்லாம் போட்டுட்ருக்கா. இப்போ ஆக்சுவலி டேயாங், ஜங்குக், மியா, அப்புறம் அவளோட வயன், அப்புறம் வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 9th ஸ்டாண்டர்டு கிட்டே படிச்சுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஏஜ் தான். ஸோ அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, வயன் நீ ரொம்ப நல்லா படிக்கணும் வயன், அப்போ தான் நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா தண்டலையும் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ நீ நல்லா படி, நான் தான் எதுவும் படிக்கல, சரி ஒன்றை படிக்கணும்னு நான் வைக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா படி வயன் அப்படின்ட்டு வயன் அம்மா பேசிகிட்டே போயிடுறாங்க. வயன் இதுலேருந்தே அவளோட எய்ம் என்ன, டாக்டர் ஆகி அவளுக்கு ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்தியாவில். ஸோ இப்படி தான் டேஸ் ரொம்பவே பாஸ் ஆகுது. கிரிக்கெட் அவள் விளையாடுறது வரவே இல்லை. மியா கிட்ட ஜங்கு கேட்குறான், எதுக்கு வயன் வரதே இல்லை அப்படின்ற மாதிரி. அவள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மியா விட்டுடுறா. ஸோ இதுலேயே நம்ம ஜங்குக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுறான் வயனை. உடனே ஜங்குக்கு முடிவு பண்ணுறான், நான் அவள் வீட்டில் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வயன் வீட்டுக்கே தேடி எப்படியோ மியா கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு எப்படியோ வந்துடுறான். ஸோ அப்புறம் வயன் காலிங் பெல் சவுண்ட் கேட்டவனே வந்துடுறான். பார்த்தா ஜங்கு, ஜங்கு நீ என்ன இங்கே? இல்லை வயன், அது சரி உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது, அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்குள்ளே சரி தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டியோ அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனை கேட்டதுக்கப்புறம், அப்படிலாம் இல்லை, நீ உட்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வயன் போய் உள்ளே போய் தண்ணி கொண்டு வந்துடுறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ வயன் கொண்டு வந்து கொடுத்துட்றான். இல்லை வயன் நீ கிரிக்கெட்டில் இல்லையா, எனக்கு அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி, சரி நான் பார்த்துட்டு போகலாம் வந்தேன், சரி நான் கிளம்புறேன். ஜங்கு உனக்குலாம் செமஸ்டர் எக்ஸாம் இல்லையா? இல்லை வயன், நீ படிக்கிற ஸ்கூல் வேறு, நான் படிக்கிற ஸ்கூல் வேறு, எனக்கு என்ன இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்,
சரி வயன் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டான். ஸோ வயனும் இதுக்கு இப்படி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வயன் அப்படியே ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிடுறான். அப்புறம் ஸ்டடீஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி தான் ரொம்பவே டேஸ் பாஸ் ஆகிடுது. வயன் செமஸ்டரில் சூப்பராக பண்ணுறான். அவங்க டீச்சர்லாம் எல்லாருமே அவளை கங்க்ராட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா அவங்க அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வயன் இந்தியாவுக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்தியா கிளம்பலான்னு வயன்ஸ் பார்த்துட்ருக்கா. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் அவளுக்கு மியா, ரெபெக்கா, ரோஸ், ஜங்குக், டேலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அப்படியே அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறோமா அப்படி சொல்லிட்டு வயன் கிளம்பி இப்போ நேராக அந்த கிரிக்கெட் ஃபீல்டுக்கு தான் போகிறான். போனோடனே ஜங்குக் பார்த்துட்டு வயன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, செமஸ்டர் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படி கேட்டதுக்கு நான் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தேன், ரொம்ப நிறையா ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்துட்டு பாலை போடுறான் மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கே வயன் வயன் ரொம்ப நாள் ஆச்சு என்னை பார்த்து. இல்லை உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு நியூஸ் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வயன் சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே வந்து பேட்லாம் பால்லாம் வச்சுட்டு என்ன வயன் என்னாச்சு ஏன் ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். இல்லை ஜங்குக் நான் இந்தியாவுக்கு கிளம்பிட்டேன், இப்போ நான் இன்றைக்கியோட ஃப்ளைட்டு நான் கிளம்ப போகிறேன், அதான் அவங்க எல்லார்ட்டையும் ஒரு நியூஸ் சொல்லிட்டு போயிடலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கொஞ்சம் சேடாக சொல்கிறான். ஜங்குக்லாம் அப்படியே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே டீப்பாக அவனுக்கு ரொம்பவே சேடாகிடுறான். ரொம்பவே அவனுக்கு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுது. லைக் அவன் ரொம்பவே மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ டே பார்த்துட்டு ஐயோ என்ன உடனே கிளம்பிட்டேன், நான் கூட இன்னும் ஒரு 2 months இருப்பேன்னு நினச்சேன், அது கிடையாது செமஸ்டர் லீவ் வந்துருச்சு, நான் இந்தியாவுக்கு போகலான்னு தான் இருந்தேன். ஸோ நான் போயிட்டு எப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 months வந்துடுவேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து வயனோட அம்மா கூப்பிட்றான். வயன் கிளம்பிட்டியாம்மா போகலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க காரில். ஸோ வயன் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே ஜங்குக் டேங் நான் கிளம்புறேன், ஓகே மியா நான் கிளம்புறேன், ரோஸ், ரெபெக்கா நான் கிளம்புறேன்பா எப்படி சொல்லிட்டு வயன் கிளம்பிடுறா. இப்போ உடனே டக்குன்னு ஜங்குக் வந்து வயன் நான் ரியலி மிஸ் யூ வயன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இதை டேங் பார்த்துட்டு என்னடா இவன் ஹக் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், டேங்க என்னடா உனக்கு எதுக்கிட்ட பொசிசிவ் ஆகுது வாயை முட்றா அப்படி சொல்லிட்டு டேங் ஓரமாக நின்றுக்கிறான். ஸோ வயன் பார்த்துட்டு சரி சரி டேங் உங்ககிட்ட ஒரு விஷயம், எனக்கு கிரிக்கெட் சொல்லி தந்த, ஸோ தேங்க்யூ ஃபார் தட், நான் இன்னும் 3 months கழித்து வந்துடுவேன், ஸோ ஓகே கைஸ் எல்லாருக்கும் பாய் அப்படி சொல்லிட்டு வயன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வயனோட காரும் அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ ஜங்குக்லாம் சொல்லவே நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ எல்லாருமே அப்புறம் ஈவினிங்காக கிளம்பிடுறாங்க. ஜங்குக் வீட்டுக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், அழறான். ஸோ அவருக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இங்கே அப்படியே ப்ரெசன்ட் வந்தால் ஒரு ஆள் மேடம் அந்த பர்சன் அதாவது கிம் டேங் அந்த அந்த பையனை கொண்டுட்டாங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு என்னது கொண்டுட்டாங்களா, அவன் தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தான், இவன் இப்படி பிடிச்சான் அந்த கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கும் தெரியல மேடம், இப்போ என்னமோ அவன் இன்னும் ஆக்சிடென்ட் கேஸில் இறந்து போயிட்டான்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க மேடம், எனக்கு ஒன்றுமே புரியல மேடம், அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். சரிடா அவனை நம்ம பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்டாடே அவன் ஏன் கையால் தான் நான் கொல்லணும், அவனோட ஃபேவரட் பர்சனாக நான் அழகாக கொண்டுட்டேன், பட் அவனை நான் என் கையால் கொல்ல போகிறேன். ஸோ அப்படின்ற வந்து பர்சன் பேசிவிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்டா, ரொம்ப நிறையா போயிடுச்சுல்ல. ஸோ நான் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் எபிசோட் 3 போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எபிசோட் 3ல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு யார், அந்த ஃபேவரட் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாராக இருக்கும்னு. ஸோ அவ்வளோதான்டா, இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. டாடா பை பை, see you later, bye.